பாதை காட்ட வருவோர் யார்? தேவை அதிகம் அதிகமே, பாவ வழி செல்லும் கூட்டமோ நாளுக்கு நாள் திரளாகுதே. பாதை காட்ட வருவோர் யார்? தேவை அதிகம் அதிகமே, பாவ வழி செல்லும் கூட்டமோ நாளுக்கு நாள் திரளாகுதே. இளைஞனே நீ எழுந்து வா, இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. உலக ஈர்ப்பினை உதறியே உன்னத சேவை செய்யவா. இளைஞனே நீ எழுந்து வா, இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. உலக ஈர்ப்பினை உதறியே உன்னத சேவை செய்யவா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை வேளையிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் துவக்க வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரத்திலே சொல்ல அனைத்து காரியங்களையும் மனதிலே வைத்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். எப்படி நான் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கலாம். நான் அதைத்தான் செஞ்சேன் அப்படிங்கிறத மாதிரியா சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் இருக்கிற தெரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தெரு, ரொம்ப அகலம் கம்மி தான். ஒரு டாடா ஏசி போனாலே என்னாச்சுன்னா மற்றவங்க யாரும் போக முடியாது. ரொம்ப குறுகலான ஒரு தெரு. ஏதோ ஒரு பொருளை இறக்குவதற்கு ஒரு வேன் வந்து நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக பைக்கு போகலாமா வேணாமான்னு தெரியாத அளவுக்கு தான் இடம் இருக்கும். அப்போ அதில் பயணிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா போகலாமா, அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஒரு சகோதரன் என்ன பண்ணுவார், பைக்கை லேசாக சாய்ச்சு இப்படியா ஒரு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுவார், அந்த கேப்பில் போயிடுவார். அப்போ பின்னால் உள்ளவர் என்ன நினைப்பார், அப்போ நானும் அதே மாதிரி போயிடலான்னு சொல்லி அதுவரையும் போகலாமா வேணாமான்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருந்தவர், கன்ஃபியூஷனோடு கூட இருந்தவர், அவர் முன்னால் போனவர் பார்த்த உடனே தானும் போவதற்கு முயற்சி எடுத்து போயிடுவார். இப்படி பாதை காட்டுவதற்கு ஆட்கள் தேவை. எந்த பாதையிலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற அந்த பாதையிலே பயணிப்பதற்கு போகலாமா வேணாமா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இல்லை துன்பமா இருக்குமா, இப்படி பாதையிலே திரும்பிடுவோமா, இப்படி பல குழப்பங்களோடு இருக்கிற நமக்கு அந்த பாதையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற அந்த பாதையிலே நமக்கு முன்பாக ஒரு மனிதன் கடந்து சென்றான்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். அதைத்தான் பவுலடியார் நமக்கு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற அதே பாதையிலே பவுலடியார் கடந்து சென்று நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, என் பின்னால வாங்க, என்னோட சேர்ந்து வாக் பண்ணுங்க, அவரையே நோக்கி நடந்து செல்லுங்கள். நிச்சயமாக அவர் சென்ற அந்த பாதையில நாமும் செல்ல முடியும், அவரை இலக்காய் வைத்து ஓட முடியும், அந்த இலக்கை அடையவும் முடியும் என்று சொல்லுகிறார். அந்த 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகுங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு
வழிகாட்டுகிறபடி எப்படி பின்பற்றி வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நீங்களும் எங்களை பின்பற்றி வாருங்கள். எங்களோடு கூட சேர்ந்து நடங்கள். நடக்கிறவர் எங்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் அதைத்தான் பண்ணோம். இயேசுவை நோக்கி நாங்கள் நடந்தோம். அவரை ஃபாலோ பண்ணோம். அவரோடு கூட நடந்தோம். அவரை மாதிரியாக நாங்கள் வைத்து கொண்டோம். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நடந்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி நடக்க முடியும். திசை மாறாமல் நடக்க முடியும். சரியான பாதையில் நடக்க முடியும் சொல்லித்தான், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நாங்க போன பாதையில எங்க நடங்க, ஃபாலோ பண்ணுங்க, எங்களோடு நடங்க. இந்த மாதிரியே நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கலாம். முதலாக ஒரு காட்டுக்குள்ளே போறோம்னு வச்சுங்களேன், நமக்கு முன்னால யாரோ ஒருத்தர் நடந்து சென்றதற்கான வழித்தடங்கள் தெரியும். அந்த வழியிலேயே நம்ம நடக்கலாம். எனக்கு வழி தெரியலேன்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்க நடந்து சென்றிருப்பார். இரண்டு பக்கமும் தாவரங்கள் இருக்கும், புற்கள் இருக்கும். ஒரு காலடி நடந்து சென்றதற்கான, அது அடிக்கடி நடந்து சென்றதற்கான அந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா பாதையா இருக்கும். அந்த பாதை இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா என்ன பண்ணும், ஏற்கனவே எனக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து சென்றிருக்கிறார், அந்த பாதையில நடந்து போனா எனக்கு முட்கள் இருக்காது, கரடுமுரடான காரியங்கள் இருக்காது, சரியான பாதையில நான் நடக்க முடியும். அதைத்தான் பவுலடியார் நமக்கு எளிதாக்கி இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க யாரை ஃபாலோ பண்ணமோ அவரை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க யாரை நோக்கி நடந்தோமோ அவரை நோக்கி நடங்க, எங்களை மாதிரியாகி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பிலிப்பு திருச்சபைக்கு சொன்ன அதே காரியம் எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கிறது. நானும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க ஆசைப்படுகிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், இயேசுவை நோக்கி நடக்க வேண்டும். இயேசுவை நோக்கி நடந்து சென்றவருடைய பாதையை மாதிரியாக்கி நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். பாதை காட்ட வருவோர் யார்? எனக்கு பின்னாலே நடந்து வர வேண்டிய அநேக கூட்டம் இருக்கு. என்னை காட்டிலும் சிறியவர்கள், வாலிபர்கள், இவர்களுக்கு நான் பாதை அமைக்க வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, சரியான பாதையிலே இயேசுவை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய வழித்தடங்களும் இயேசுவை நோக்கி நடப்பதற்கு அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட பாதை அமைக்க நாம் ஆண்டவருக்குள்ளே இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். பாதையை காட்டுவதற்கு புறப்படுவோமா? அல்லேலூயா.